பரவாயில்ல, அனுமதி கேட்கறது நல்ல விஷயம் தான். பரவாயில்ல, வேடுவர் மாதிரியே வந்திருக்கணும்னு வராரு. இல்ல அம்பு அதெல்லாம் கொண்டு அங்க ஒரு அம்பு வச்சு அதை யாரோ தூக்கிட்டு போட்டாங்க. ஐயா அது வேறையா? அது வேற நடந்து போச்சு. ஒரு அம்பை கூட வச்சு பத்திரமா பாதுகாக்க முடியல. உங்களெல்லாம் நம்பி மானை எப்படி கொடுக்குறது சொல்லுங்க? அன்பால கொடுத்துட்டு 50 ரூபா அம்பை வச்சு பாத்துக்க முடியல. ஒரு மரக்கட்ட அம்பு அதை வச்சே பாத்துக்க முடியலையே. மானை நம்பி கொடுத்தா உங்கள்ட்ட எப்படி நீங்க பாதுகாப்பு? எங்க சரி இருக்கட்டும். மானை எங்க பாத்தீங்க? வெள்ளிமலை அடிவாரத்துலங்க. எவ்வளவு தொலைவு விரட்டி வந்தீங்க? ஒரு 20 காத தூரம். 200 மைல். ஆமா. நீங்க ஓடி நாசாம ஓடி வந்தேன். சரி சரி. எத்தனை நாள் ஓடி நானே உங்களுக்கு என்னங்க, நீங்க என்னன்னாலும் பேசுவீங்க. ஆமா, அது ஓட முடியாது நினைச்சீங்களா? அப்படி இல்லைங்க. 200 மைல் ஓடி வந்தேங்கிற ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காப்ல. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. சரி, நீங்க ஓடி இருக்கலாம், வாயால வட சொல்றீங்க, அது மட்டும் தெரியுது. சரி இருக்கட்டும். பாத்தியமான மான் மேல ஏற்கனவே மான் எதுவும் பிடிச்சிருக்கீங்களா? ஒரு குட்டிய கட்டி போட்டு வச்சிருக்கேன். கையில வச்சிருக்கீங்க. இதுக்கு பேர் என்ன? இது கணைங்க. சிலிமுகம் அடிச்சக்கூடிய வில்லுக்கு பேர் என்ன? இந்த வில்லு தானே, துடி அடிச்சக்கூடிய வில்லு. இங்க சும்மா எதையாவது சொல்லக்கூடாது. ஆமாங்க. துடின்னு வில்லுக்கு பேர் இருக்காங்க. வில்லுக்கு வேறு பேர் வேணா துடின்னு இருந்திருக்கலாம் ஒருவேளை. வில்லுக்குன்னு ஒரு பேர் இருக்கணும்ல. இதுக்கு மட்டும் சிலி வில்லுக்கு தனுசுன்னு ஒரு பேர் இருக்கு. இங்க அப்படி இல்லைங்க. வில்லோட பேரு தனுசுங்கிறது மறு பேர், அது வேற. வில்லுக்கு பிரம்ம தனுசுங்கிறோம், சிவ தனுசுங்கிறோம். தனுசுனாலே வில்லு, அது வேறு. வில்லுக்குன்னு தனிப்பட்ட முறையில பேர் இல்லையா? தான் சொன்னேனே, இது என்னோட வில்லு. உங்களோட வில்லு தான். அப்புறம் வாடகைக்கு வாங்கிட்டு வந்து வாடகைக்குலாம் ஆர்ட்டி நான் போய் கேட்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன், மான் குட்டி இங்க வரல. முதல்ல அந்த செய்தியை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். நீங்க மானை பார்த்திருக்கலாம், விரட்டி வந்திருக்கலாம், ஆசைப்பட்டிருக்கலாம். மான்குட்டி வந்ததாக ஒரு கற்பனையில நீங்க மிதக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, என் காவலை மீறி உங்க மான்குட்டிங்க வரல. கற்பனைலாம் கிடையாதுங்க, உண்மையிலே வந்திருக்குங்க. ஈன மணிக்கே இருக்கீங்களா? எப்படிங்க ஏங்க அதுக்காண்டி சோமா சுழிச்சு போய் இருக்கிறது? இல்ல புரியல. சிரித்த முகத்தோட தாங்க இருக்கணும். ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு வேடுவர் மானை பிடிக்கணுமேன்ற அந்த வேகம் இருக்கணும், விவேகம் இருக்கணும். வேகம் இல்லாம வந்து நிக்கிறேன். என்னது வேகத்தோட தான் வந்து நிக்கிறேன். நீங்க வேகமா வந்த வல்லல தான் தெரியுது. என்னங்க மானை பிடிக்கதான் வழியே இல்லையே. வழியோட வழி இருக்கிறதுனால தான் இங்க வந்திருக்கேன். கிடையாது. வழி அடைச்சுதான் இங்க உள்ள வர முடியுமாங்க? சரி, அதெல்லாம் கிடையாது. வழி இருக்குன்னா நாங்க இருக்கிறது திணைவனங்க. சரிங்க. இங்க வந்து எல்லா இடத்துலயும் போட்டு மறிக்கின்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. திணையை மட்டும் பக்குவமா பாதுகாத்தா போதும் எங்களுக்கு. சரி பாருங்க, நாங்க எங்க அனுமதி இல்லாம இங்க வந்ததே தப்பு. இதை எங்க கிட்ட வந்து மான்குட்டி இருக்கு அப்படின்னு அனுமதி கேட்கறது அதை காட்டிலும் தப்பு. சரியா? உங்களுடைய பார்வை சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். பார்வை சரியில்லையா? குளிச்சு பாருங்களேன். ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்லங்க, பார்வையில பல விதங்கள் இருக்கு. இந்த கண்ணாடியை போட்டு பாருங்க, பார்வை சரியா இருக்காங்க பாருங்க. பாக்குற விதத்துல தான் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பார்வைகள் எப்படி பாக்குற விதத்துல தான் இருக்கு. அப்படி சொன்ன காரணத்தினால இப்படிதான் பாருங்க. துளசிதாசராகப்பட்டவர் என்ன பண்ண தன்னுடைய சீடர்களுக்கு ராமாயணத்தை பத்தி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தன்னுடைய சீடர்களுக்கு ஆஞ்சநேயராகப்பட்டவன் அசோகவனத்திற்கு சென்று சீதையை பார்க்கும் பொழுது அங்கு பூத்திருந்த மலர்கள் சிவந்த நிற மலர்களாக இருந்தது அப்படின்னு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு கூட்டத்திலிருந்து ஒருத்தர் எழுந்து வந்தார். அப்படி கூட்டத்திலிருந்து ஒருத்தர் எழுந்து வந்தவர் அந்த துளசிதாசரை பார்த்து கேட்கிறார், ஐயா நீர் சொல்வது தவறு. அசோகவனத்தில் பூத்திருந்த பூக்கள் சிவந்த நிற பூக்கள் என்று சொல்கிறீரே, அது சிவந்த நிற பூக்கள் அல்ல, அது வெண்மை நிற பூக்கள் அப்படின்னு பார்வை சிவப்பு கூட்டத்திலிருந்து வந்தவர் சொன்னார். கண்ணு அப்படி சொன்ன உடனே இவர் சொன்னாரு, அதெல்லாம் கிடையாது, அங்கிருந்து சிவந்த நிற பூக்கள் தான் அப்படி சொல்லி அவர் சொன்னார். அப்ப ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கு. அப்ப இதை சொல்லக்கூடிய நீங்க யாரு அப்படின்னு துளசிதாசர் அங்க கூட்டத்திலிருந்து எழுந்து வந்தவரை பார்த்து கேட்கிறார். அப்பதான் அவர் சொன்னாரு, நான் வேற யாரும் கிடையாது, அந்த அசோகவனத்திற்கு சென்று சீதை அமர்ந்திருந்த இடத்துல பூத்திருந்த மலர்களை பார்த்த ஆஞ்சநேயன் நான் தான். ஆனா இப்படியெல்லாம் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆஞ்சநேயர் துளசிதாசர்கிட்ட சொல்றார். அப்ப இருவருக்கு வாக்குவாதம் ஏற்படுகிறது. இதற்கு நீதிபதியாக யாரை நியமிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியிடம் செல்கின்றார்கள். அங்கேயும் இந்த பஞ்சாயத்து எங்க பார்த்தாலும் வழக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியிடம் சென்று இந்த வழக்கை சொல்கின்றார்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு, ஐயா அங்கு சென்று பார்த்தவன் நான் தான், அங்கே இருந்தது வெண்மை நிற மலர்கள் தான், ஆனா துளசிதாசர் தன்னுடைய சீடர்களுக்கு பொய்யாக போதிக்கின்றார், அங்க இருந்தது சிவந்த நிற மலர்கள் அப்படி சொல்றாரு, இது நியாயமா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நீதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமனிடம் கேட்கின்றார் ஆஞ்சநேயராகப்பட்டவர். அப்பதான் ஆஞ்சநேயரிடம் சொல்கின்றார் ராமன், ஆஞ்சநேயா அங்கு இருந்தது வெண்மை நிற மலர்கள் தான், நீ சொல்வது சரிதான்,
அதே மாதிரி துளசிதாசர் சொல்வது சரிதான் அப்படின்னாரு. என்ன காரணம் அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு புரியல. அப்பதான் ஸ்ரீராமன் எடுத்துரைத்தார். வேற ஒண்ணும் இல்ல, இலங்கைக்கு நீ செல்லும் பொழுது, சீதையை பார்ப்பதற்காக போகும் பொழுது இலங்கையை முதலில் எரித்து விட்டு கோபத்தோடு சென்றாய். கோபம் வந்து விட்டாலே கண்கள் சிவந்து விடும். அப்போ உன்னுடைய பார்வை சிவந்த நிற பார்வையாக இருந்த காரணத்தினாலே அங்கே இருந்தது உண்மையிலே உண்மைதான். அந்த கிராமங்கள்லாம் பழமொழி சொல்லுவாங்க, காமாலக்காரன் கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் அப்படின்னு. ஒருத்தருக்கு மஞ்சள் காமாலை வந்திருக்கு அப்படின்னா அதை பார்க்கிற பொருள்லாம் மஞ்சாவே தெரியுமா, அந்த மஞ்சளாவே தெரியுமா. அது மாதிரி உன்னுடைய கோபம் மிகுந்த பார்வை, அந்த பார்வையிலே கண்கள் சிவந்திருந்தது, அதனாலே வெண்மை நிறம் உனக்கு சிவந்த நிறமாக தெரிந்தது. அப்ப அவர் சொன்னது சரிதான், நீ சொன்னது சரிதான் அப்படி சொல்லி ஸ்ரீராமனாகப்பட்டவர் என்று தீர்ப்பு சொன்னாராம். அது மாதிரி பார்வைகள் பல விதங்கள் இருக்குங்க. ஒரு வழி பார்வை இருக்கு, குத்துமொழி பார்வை இருக்கு, காம பார்வை இருக்கு, போதை பார்வை இருக்கு, இப்படி பல விதங்கள் இருக்குங்க பார்வையில. எங்க பார்வையில இல்லைங்க, மனசுல இருக்கு பார்வை. கண்ணில் இல்ல பார்வை, நினைச்சுக்கிட்டு பாக்குற பார்வையில தான் இருக்கு. இங்க எண்ணம் எப்படியோ அப்படிதான் பார்வையும் இருக்கும். இன்னொரு 50 தூக்குனாலும் தூக்க முடியாது. 50 வச்சு அது எங்கிட்டு தோச்சாரோ தெரியல, யாரும் தூக்கிட்டு போனா. ஆனா இவர்கிட்ட போய் 50 திருடி இருக்கான் பாருங்க, அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பேன் பாத்துக்கோங்க. அந்த 50 தான் கொண்டு வரணும்னு சொன்னவங்க அதுக்காகவே நான் ஏன் சொன்னேன்னா, மர வில்லு கொண்டு வராரு, கனையை மட்டும் இப்படி கொண்டு வராரு, அதனால கொஞ்சம் மர அம்பா கூட கொஞ்சம் தயார் பண்ணி கொண்டு வாங்கன்னு அதையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாரு. இப்ப பார்வையில மட்டும் இல்லைங்க, எண்ணம் எப்படியோ அப்படித்தான் பார்வை. நாம யாரை எப்படி எந்த சிந்தனையிலே யோசனை செய்து பார்க்கிறோமோ அது மாதிரிதான் மற்றவங்களுக்கு பார்வை. பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருட்டு நினைச்சா அது யாருடைய முட்டாள்தனம்? பூனையினுடைய முட்டாள்தனம். இந்த மாதிரி வாங்க பார்வை. நீங்க இல்ல ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு 4 சின்ன பயலுகனே 4 பேருமா சேர்ந்து நல்லா ஒரு ஆரஞ்சு பழத்தோட்டம் தோட்டத்துல போய் திருடி கொண்டு வந்துருவோம் பழங்கள்னு முடிவு பண்றாங்க. 4 பேர்ல 2 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க. 2 பேர் மட்டும் கிளம்பி போயிட்டாங்க. 2 பேரும் போய் தோட்டத்துக்குள்ள குதிச்சு கூட நிறைய பழம் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்தவங்க யோசிக்கிறாங்க, 2 பேருமா ஆளுக்கு பாதியா பங்க போட்டு சாப்பிட்டுருவோம், யாருக்கும் கொடுக்க வேணாம். ஆனா எங்க உட்காந்து சாப்பிடுறது, எவனுமே பார்க்காத ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு தேடுறாங்க. தேடுனா தூரத்துல ஒரு சுடுகாட்டுக்கு போயிருவோம். அங்க எப்படியும் இருக்கிறவன் செத்தவனா தான் இருப்பான். ஒருவேளை செத்தவனை கொண்டு வரணும் ரொம்ப நேரம் இருக்க மாட்டான், அங்க போய் சாப்பிடுவோம்னு கூடையோட தூக்கிட்டு போயிட்டாங்க. சுடுகாட்டுக்கு போனா, சுடுகாட்டுக்கு போகணும்னா முன்னாடி ஒரு சுவர் ஏறி தான் குதிக்கணும். கூடைய வச்சுட்டு 2 பேரும் மாத்தி ஒருத்தன் ஏறி குதிச்சு ஒருத்தன் கொடுத்தா ஏறி குதிச்சாங்க. குதிக்கும் போது பாருங்க கூடையில இருந்த 2 பழம் கீழே விழுந்துருச்சு. விழுந்துருச்சு. போட்டுட்டு பாத்துட்டாங்க அது 2ஐயும். அப்புறம் எடுத்துக்கிறோன்னு போயிட்டாங்க. போய் உள்ள உட்காந்துக்கிட்டு பங்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க அந்த வழியாக நல்லா குடி போதையில மது போதையில இருக்க ஒரு ஆள் வராரு. வந்தவர் எப்பவுமே அங்கதான் வந்து நிப்பாரு போல அந்த சுடுகாட்டுக்கிட்ட. ஆமா, அவர் போய் அந்த சுடுகாடு சோத்துக்கிட்ட நின்றுகிட்டு இருந்தாரு. அப்படியே பயங்கர போதை. அப்ப உள்ள இருந்து சத்தம் கேக்குது, என்னன்னு, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு பங்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சத்தம் கேட்டோன்னு இந்த ஆளுக்கு போதையே போச்சு. ஆத்தாடி, சுடுகாட்டுல நிக்கணும், உள்ள இருக்கிற பேய் ஏதோ கிளம்பி 2மா உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு உள்ள இருக்கிற பிணத்தெல்லாம் பங்கு ஓடுது. ஆத்தாடி பயந்து அடிச்சு ஓடி அங்க இருந்து வந்தா ஒரு துறவி இருக்கிற ஒரு குடில் அந்த இடத்துக்கு வந்துட்டார். வந்தா துறவிட்ட போய் சொல்றாரு, ஐயா நான் பயங்கரமா அரண்டு போய் வந்திருக்கேங்க, சுடுகாட்டுல பாத்தீங்கன்னா 2 பேய் அங்க இருக்கிற பிணத்தை பூரா எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு பங்கு ஓடுதுங்க, எனக்கு பயமா இருக்கு, வாங்குங்க, நீ என்னன்னு பாருங்க, நீங்க தான் துறவியாச்சேன்னு கூப்பிடுறாரு. இவர் பாக்குறாரு, அதனால போதையில இருந்தாலும் தெளிவா இருக்கிற மாதிரி தெரியுது, உண்மையா இருக்குமான்னு பாக்கலாம் அப்படின்னு 2 பேருமா போயிட்டாங்க. போய் 2 பேரும் அந்த சவத்துக்குள்ள நிக்கிறாங்க. சவத்துக்கிட்ட இப்ப மறுபடியும் சத்தம் வருது, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு சத்தம் வருது. சத்தம் ஆமா பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் அங்க முடிஞ்சிருச்சு போல பகிர்ந்து. இப்ப அதுல ஒருத்தன் கேக்குறியான், இது இருக்கட்டும், அந்த செவத்துக்கிட்ட 2 விட்டுட்டு வந்தோம்ல, எப்படி செவத்துக்கிட்ட 2 விட்டுட்டு வந்தோமே அது 2 யாருக்கு அப்படின்னு. அப்பதான் ஒருத்தன் சொல்லியிருக்கான், அதை உரிச்சு நான் தான் சாப்பிடுவேன், எனக்கு தான் அப்படின்னு. இவங்க 2 பேரும் சொன்னது பழத்தை, இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டது பேய் தான் நம்மள திங்கிறதுக்கு கிளம்பிருச்சு போலன்னு 2 பேரும் அரண்டு ஓடுனாங்களாம். இது ஏன் சொல்றேன்னா, நம்ம எதையுமே கண்ணால பார்க்காம காதால கேட்டுட்டு மட்டும் இது உண்மையாக இருக்குன்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, சரியா இருக்காது. நீங்க மானை பார்த்தது, மானுடைய அந்த சத்தம் கேட்டது எல்லாமே வந்து ஏதோ மாயையாவே தெரியுது. நீங்க மான் வேற எங்கே விட்டுட்டீங்க,
எங்க எப்படியா கொண்டு வந்து இங்க நின்று ஏதாவது மானை எங்கிட்ட இருந்து வாங்கி போலாம் நீங்க நினைக்கிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தலையில தண்ணி குடிச்சாலும் மானை இங்க இருந்து வாங்க முடியாது. ஏன்னா மான் குட்டி இங்க இல்ல. சரியா? நான் அதுக்கு மேல இருக்கு கொடுக்கணும்னு வம்பு பண்ணியேன்னு வைங்களேன், அப்புறம் பார்த்துக்கோங்க நல்லா தெரியாது சொல்லிவிட்டேன். ஏ பணிவா பக்குவமாக சொல்லும் பொழுதே மான்குட்டி இல்லை அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டு கிளம்புங்க. நேரத்தை விரயம் பண்ணாதீங்க. காலம் பொன் போன்றதுன்னு சொன்னாங்க. தாயை பார்த்து பெண் எடுக்கணுமா, தரம் பார்த்து வரவிடணுமா, நிலம் பார்த்து பயிரிடணுமா, நேரம் பார்த்து முடிவெடுக்கணுமா. ஒரு வீட்டில் போய் பெண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா எப்படின்னு தெரிஞ்சால் போதும். தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. தாயார் இன்னாரா, தாயார் இந்த மாதிரி அடக்கமானவங்க ஒழுக்கமானவங்க சரியா வரும்னா பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும். தாயை பார்த்து பெண்ணெடு, தரம் பார்த்து வரவிடு. பறவை செலவு யார்கிட்ட கொடுக்கணும்? ரோசக்காரனுக்கு கடனை கொடுக்கணும், மறுமட்ட பயிலுக்கு. அந்த மாதிரி பறவு செலவெல்லாம் எப்படி வச்சுக்கணும்? சரியா ரோசப்பட்டு ஐயோ கேட்டுப்படுவானே 4 பேர் மத்தியிலன்னு பணத்தை கொடுக்குறவங்கிட்ட கொடுக்கணும். அதான் தரம் பார்த்து வரவிடு. நிலம் பார்த்து பயிரிடு. எந்த நிலத்துல எந்த மண்ணில் என்ன விதைச்சோம்னா எப்படி வளருன்றதை நிலம் பார்த்து பயிரிடணும். நேரங்காலம் பார்த்து முடிவு எடுக்கணும். அப்ப அந்த முடிவை இப்போ எடுக்கணுன்றதுனால இந்த நாட்டின் சரித்திர ஏட்டை பாருங்கள், நல்லது கெட்டது தெரியும். யாக திரைதி பீடம் என்பது என்ன கேடுவரே இது புரியும். இந்த நாட்டின் சரித்திர ஏட்டை பாருங்கள், நல்லது கெட்டது தெரியும். யாக திரைதி பீடம் என்பது என்ன கேடுவரே இது புரியும். சரித்திர உலகில் ஒன்று சாரத்தை பாருங்கள், சொல்வது எல்லாம் மனசுல தான் வருது அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கின்றது. எண்ணங்களை கோடிக்கணக்கில் எண்ணலாம், எழுத்துக்களை லட்சக்கணக்கில் எழுதலாம், வார்த்தைகளை ஆயிரக்கணக்கில் பேசலாம். ஆனால் ஒரு மனிதனாகப்பட்டவன் வரம்பு மீறி பேச ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நட்ட நடவுல போய் பரம்படிச்ச கதை மாதிரி ஆகி போயிடும். விவசாயிகள் நடவு நட்டிருப்பாங்க, நல்ல பயிர் தளதளன்னு வளர்ந்துருக்கும். அதில் போய் திரும்ப பரம்படிச்சா என்ன ஆகும்? அந்த வெள்ளாமை கெட்டு சீரழிஞ்சு போகும். அது மாதிரி நீங்கள் சொன்னீங்க, ஏன்னா மண்பட்டிக்கு பொண்ணை கொடு, ரோசக்காரனுக்கு கடனை கொடு அப்படின்னு. அது மாதிரி பாத்திரம் இருந்து பிச்சையிடு, கோத்திரம் இருந்து பொண்ணை கொடு அப்படின்னா. ஏன் வேடுவரே, நீங்க எல்லாம் இப்படி தூரம் பேசவே கூடாது. முதல்ல மாடை பிடிக்க வக்கல தெரியும் போக ஒரு ரொம்ப பாதுகாப்பா வைக்க முடியும். நேரம் வர பிடிச்சிருவீங்க. காரணம் எனக்கு தெரியும், பிடிப்பீங்க. பாருங்க, ஒழுங்கா கிளம்புங்க. அதெல்லாம் நேரம் வரையமாகும். நீங்க நேரம் ஒழுங்கினா சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. பாத்திரம் இருந்து பிச்சையிடு, கோத்திரம் இருந்து பொண்ணை கொடு அப்படின்னா. பாத்திரம் இருந்து பிச்சையிடு அப்படின்னா அவன் வச்சிருக்க கூடியது பித்தாள பாத்திரமா, தங்க பாத்திரமா, வெள்ளி பாத்திரமா, அதை பார்த்தா பிச்சை கொடுக்க சொன்னா அது கிடையாது. பாத்திரம் இருந்து பிச்சையிடு அப்படின்னா, அதாவது அந்த காலத்தில் புலவர்கள் இருப்பாங்க. புலவர்களாகப்பட்டவர் பாட்டுக்களை ஏற்றி வருவார்கள். அவர் மன்னரிடம் வந்து கொடுக்கும் பொழுது அந்த பாட்டினுடைய திறனை அறிந்து, அதனுடைய பொருளை அறிந்து, அதனுடைய தன்மையை அறிந்து பரிசு கொடுறா அப்படின்னாங்க. அதான் பாத்திரம் இருந்து பிச்சையிடு. கோத்திரம் இருந்து பொண்ணை கொடு. என்ன ஜாதி, என்ன மதம், என்ன இனம் அப்படிங்கிறத பார்த்தா பொண்ணு கொடுக்க சொன்னாங்க, அது கிடையாதுங்க. கோத்திரம் என்றால் கோ அப்படின்னா அவனுடைய திறமை என்ன இருக்கிறது. பாருங்க, மஞ்சூரட்டு மாடு அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சூரட்டு மாடு அவுத்து விடுவாங்க.
இந்த மாட்டை பிடிக்கிறவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுப்பாங்க. அது மாதிரி அந்த மாட்டையும் பிடிப்பார்கள் சில வீரர்கள். அப்படி அந்த மாட்டை பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதா அப்படின்னு சோதிச்சு பார்ப்பாங்க. அப்போ அந்த மாட்டை பிடிச்சிட்டான் அப்படின்னா, ஆஹா சிறப்புக்குரிய வீரன், இந்த மாடவே அடக்கிட்டான், நம்ம பெண்ணை வைத்து வாழ்வதற்கு அவனுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி பொண்ணை கொடுப்பாங்களாம். அதே மாதிரி ஒரு இளங்கச்சி கல்லுன்னு கிடக்கும். அந்த இளங்கச்சி கல்லை அப்படி தூக்கி பின்னால போட்டாங்க வச்சுங்களேன், பரவாயில்ல. இந்த இளங்கச்சி கல்லே ஏன்னா இப்போ பாருங்க நிறைய ஊர்ல அப்படிலாம் காணும், அந்த கல்லாம் சும்மா கிடக்கும். சின்ன சின்ன ஒரு ஊரை உண்மையாவே யாரோ போய் கல்லை தூக்கி விடாது, நம்ம ஆளு தூக்க கூடாது, ஊருக்காரா தான் தூக்கணுமா? ஆமா, வெளியே இருந்து வந்த ஆளு தூக்க கூடாதான். அதுக்கு வேற அது தப்பு, அது பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படி அந்த இளங்கச்சி கல்லுன்னு இருக்கும், அதை தூக்கி போட்டான் அப்படின்னா பரவாயில்ல, இந்த கல்லவே அவன் தூக்கி போட்டான், நம்ம பெண்ணை வைத்து வாழ்வதற்கு அவனுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி பெண்ணை திருமணம் எடுத்து கொடுப்பான். அதே மாதிரி விறகு நிறைய குமிச்சு போட்டிருப்பாங்க. அப்படி குமிச்சு போட்டு அந்த விறகை வெட்டி சிறப்பாக கொடுத்துட்டான் அப்படின்னா பரவாயில்ல, இந்த இவ்வளவு விறகு குமிச்சு வச்சு அந்த விறகு வெட்டி போட்டான். எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரோ விறக வெட்ட முடியாம இருக்கிறவன் வெட்டுறதுக்கு எவனாவது கிடப்பான இந்த மாதிரி ஒரு தாக்கலை பண்ணி பண்ணது மாதிரி வெட்டிடுவாங்க, நிறைய வெட்டிடுவாங்க. நம்மளாம் நிறைய விறகு வெட்டி வச்சிருக்கோம். அதாவது எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுன்னு இருக்கு. நம்பணுங்க. சில விஷயங்கள்லாம் இது பண்ணுனா இதனாலன்றதுக்கு காரணங்கள் இருக்கு. காரணமே இல்லாம ஏன் பண்றவனே தெரியாம பண்ணுவா தெரியுமா? ரொம்ப இல்ல, நீங்க பழமுதிர்ச்சோலை போறோம்னு வைங்க, பழமுதிர்ச்சோலை மலை கோயில்கள்லாம் போனீங்கன்னா அது மலைப்பாதையாவே நடந்து ஒரு கோயில பாத்தீங்கன்னா வரிசையா கல்லடிக்கி இருக்கும். பாத்திருக்கீங்களா? யாரோ பொழுது போகலைன்னா எதுக்கு அடிக்க வச்சாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் கல்லு கோயில் அடுக்குனா வீடு கட்டலாம் நான் படிச்சது இல்ல. கல் அடிக்க வச்சிருக்காங்க, ஒரு பிள்ளை ஒருத்தர் அடிக்கிருக்காரு. பள்ளியில போற எல்லாருமே வரிசையா கல்ல அடிக்க வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா எதுக்குன்னே தெரியல. அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்து சொல்றாங்க, இங்க கல் அடிக்க வச்சா வீடு கட்டலாமா? புரியல. இங்க கல் அடிக்க வச்சா இங்க இருக்கிற சாமி வந்து வீடு கட்டி கொடுப்பாரா? இடம் வாங்கி உழைச்சு கஷ்டப்பட்டு அவசியம். அதாவது இறைவன் காட்டுவானே தவிர ஊட்ட மாட்டான். இது ஒரு கதை ஞாபகத்துக்கு வருதுங்க. ஒருத்தர் ராமேஸ்வரத்துக்கு சாமி கும்பிட போனாராம். சரி, போனவர் பாருங்க புதுசு ராமேஸ்வரத்துக்கு, எப்படி கடல்ல குளிக்கணும், எப்படி சாமியை கும்பிடணும்னு தெரியல. மஞ்ச பை உள்ள கையில வச்சிருக்காரு. மஞ்ச பையில பணம் வேற இருக்கு. அப்படியே பாக்குறாரு, கடல்ல இறங்க போறாரு. மஞ்ச பை யார்டா கொடுக்குறான்னு தேடுறாரு. சரி, ஆளுகளும் சரியில்லாத ஆளா இருக்காரு, யார்ட்டையும் கொடுக்க முடியாது நம்பி. என்ன செய்யறதுன்னு யோசிச்சாரு. நல்லா கரையோரமா தோண்டி அந்த இடத்துல போட்டு மஞ்ச பைய புதைச்சிட்டு, புதைச்ச இடத்துக்கு அடையாளம் தெரியணும்ல, மண் அப்படி கூம்பு மாதிரி குமிச்சு வச்சுட்டு குளிக்க போயிட்டு குளிச்சுட்டு கரையாறி வந்து பார்த்தாரு பாருங்க, கரையில எல்லா இடத்துலயும் அங்கங்க கூம்பா குமிஞ்சிருக்கு. ஐயா ஒண்ணுமே புரியல, யாரு அப்படி குமிச்சது, இதுல எங்க என் பையன் நான் போய் தேடுவேன் அப்படின்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கு வந்த ஆளுக பூராமே ராமேஸ்வரத்துக்கு கடலுக்குள்ள இறங்கணும்னா இறங்குறதுக்கு முன்னாடி கரையில மண்ணை குமிக்கணும் போல, அதனால குமிங்க எல்லாரும் ஏன் குமிச்சோம்னே தெரியாம குமிச்சிருக்காங்க. ஐயா, ஒரு செயலை செய்வது அப்படிங்கிறது சில மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு, தேவையில்லாத பழக்கங்கள்லாம். அது சாஞ்சா சாயிரவுக்கு ஜம்பரியாடி கூட்டம். ஆமா, அதான் உண்மை. அப்படிலாம் ஆளுக இருக்குதான். அதாவது அந்த பக்கம் ஒரு பேச்சு, இந்த பக்கம் ஒரு நியாயமே இல்லாத வளகலா கொலகலான்னு ஒரு தீர்ப்பு வரும் தெரியுமா? நீங்க பேசுனா உங்களுக்கு ஆமா போடுறது, அவர் பேசுனா அவருக்கு ஆமா போடுறது. ஆமா ஆமா. இது யாருக்கிட்ட அந்த குணம் இருக்குன்னா நரிக்கிட்ட இருக்கும். நரிக்கிட்ட இருந்து தந்திரம் கத்துக்கிறனோ எதுக்கு? அடுத்தவனுக்கு குழி பறிக்கல, அடுத்தவன் பறிக்கிற குழியில விழுகாம இருக்கிறதுக்கு. இது யாருக்கு வந்துச்சு சந்தேகம்னா சிங்கத்துக்கு வந்துருச்சு. இந்த நரித்தந்திரங்கிறாங்களே, இப்பனா என்ன தெரிஞ்சுக்குருவோம் அப்படின்னு ஒரு பேரவையை கூட்டிருச்சு. சரி, ஆலோசனை கூட்டம். சரி, கூட்டிருச்சு எல்லாத்தையும். வரல நீங்க, அங்க இருக்கிற எல்லா மிருகங்களும் வந்துருச்சு. இப்ப சிங்கம் என்ன பண்ணிருக்கு, நரியும் வந்துருச்சு கூட்டத்துல. ஒரு எலிய கையில பிடிச்சு இது என்ன அதுன்னு கேட்டிருக்கு. இந்த கையில வச்சிருக்கனே இது என்ன, அது எலின்னு தெரியாதா என்ன? இப்ப நரி யோசிச்சிருக்கு, ஆத்தாடி காட்டுக்கே ராஜா சிங்கம், கையில இருக்கிறது எலின்னா தெரியாது, ஏதோ நம்மள வம்பளை எடுத்துட பாக்குறாங்க, நம்ம தெளிவா வந்து சொல்லணும் அப்படின்னு நிறைய கூட்டி கேட்டிருக்கு. கையில வச்சிருக்கிறது என்ன? அப்பதான் நரி சொல்லியிருக்கு, இதை எலின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கு. இதான் பலவளா கொலவலான்னு ஒரு தீர்ப்பு, எலின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. இப்ப சிங்கம் சொல்லியிருக்கு, எலின்னு சொல்லுவாங்க, நீ சொல்லு, அதான் சொல்லுவாங்கங்கிற. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் அவகாசம் கொடுக்குறேன். நீ என்ன பண்ணுறன்னா உன்னுடைய இனத்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசி முடிவுக்கு வந்து தீர்க்கமா இது எளிதான ஒரு முடிவுக்கு வா அப்படின்னு நரி போயிருச்சு. அவன் நரி சொந்தக்காரர்களெல்லாம் கூப்பிட்டு கேசி இருக்கு, இங்கே வாங்க நரிகளே, நாமெல்லாம் தந்திரமாக இருக்கிறது இங்கே இருக்கிறவனுக்கு அவனுக்கோ பிடிக்கல, அதனால சிங்கம் என்ன பண்ணிருச்சுன்னா எலிய கையில் பிடிச்சிக்கிட்டு அது என்னதுன்னு கேட்குது. நம்ம எப்பயுமே தப்பிச்சுக்கிறோன்னு மாட்டிக்கிற கூடாது, தெளிவாக பதில் சொல்லணும். நாளைக்கு யார் என்ன கேட்டாலும் இதை சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் கூட்டத்துக்கு வந்துருச்சு. திரும்ப நாளைக்கு வந்தாச்சு. இப்ப கையில எலிய தூக்கி வச்சுட்டு இப்ப கேக்குது சிங்கம், நேற்று கூட்டம் போட்டு பேசுனீங்களே
கையில வச்சிருக்கிறது என்னன்னு முடிவுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு கூட்டத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னு. அப்பதான் நரி சொல்லியிருக்கு இதை எலின்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்லுச்சு? எலின்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லியிருக்கு எலின்னு கூட்டத்துல நேத்து சொன்னாங்க அப்படின்னு. சிங்கத்துக்கு கோபம். என்ன நீ சொல்லுவாங்கங்கிற சொன்னாங்கங்கிற நீ ஒரு முடிவுக்கே வரமாட்டியா? ஓ முடிவு தான் என்ன? அப்பதான் நரி சொல்லிச்சான், ராஜா என் முடிவு என்னங்க? என் முடிவு உங்க முடிவு என்னவோ அதுதாங்க என் முடிவுச்சான். இதுக்கு மேல அந்த நரிட்ட பேச முடியுமா? இது போல தந்திரம் அப்படிங்கிறது மனிதனுக்கு வேணும். எதற்காக அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை எடுத்து தப்பிச்சுக்கிறதுக்கு. நீங்க கூட பாக்குறதுக்கு நல்லா குள்ளநரி மாதிரி தான் இருக்கீங்க. கிளம்புங்க முதல்ல. மான்குட்டிலாம் நீங்க பிடிக்க முடியாது, இங்க இல்ல, கிளம்புங்க. என்ன சொல்றீங்க? முடிவாக்கிடுங்க. நல்லா சொல்றீங்க, அதனால பிடிங்க. எட்டி எட்டி பாக்குதம்மா, எட்டி எட்டி பாக்குதம்மா, எட்டி எட்டி பாக்குதம்மா, கட்டி முத்தம் கேட்குதம்மா, கட்டழகு பெட்டை மானம்மா, அட அம்மம்மா அது சொட்ட வாழ குட்டி தானம்மா. அம்மா வள்ளியம்மா மன தந்திரம்மா, அம்மா வள்ளியம்மா மன தந்திரம்மா. எட்டி 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 ஓடி வந்த மாடு அது உள்ளே இருக்குது. அம்மா 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 ஓடி வந்த மாடு அது உள்ளே இருக்குது. நீ சம்மதம்மா அட தந்திரம்மா, சம்மதம்மா நீ தந்திரம்மா, மனசு வச்சு மேல தந்தா கொண்டு செல்வேனே. அம்மா வள்ளியம்மா மன தந்திரம்மா, அம்மா வள்ளியம்மா மன தந்திரம்மா. கருவேல கட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காணாக்கூறு என்ன பேசுது, அது என்ன பேசுது? வேட்டைக்கு வந்த வேடுவருக்கும் காவலுக்கு வந்த வள்ளியம்மாக்கும் பிரச்சனையும் பிரச்சனையும் புறணி பேசுது, சும்மா புறணி பேசுது. நான் என்ன சொல்றேன்? ஆமா 20 காலம் விரட்டி வந்தாருல. ஆமா வண்டியில எல்லாம் காலைல கூட்டிட்டு போறதா இல்ல உங்களை. ஐயா இந்த காசை வச்சுக்கங்க, மாநில கிளம்புங்க முதல்ல. ஐயா ஆனா அன்பளி காசு வாங்குங்க. சந்தோஷம், நன்றி. இவ்வளவு காசு கொடுத்தா வேணாம் சொல்றீங்களே வேடு வேற. மான கொடுக்கறதுக்கு அன்பளிப்புன்னு சொல்லி காசு கொடுக்கறதும் நீங்க தான்மா. ரொம்ப சந்தோஷம்மா. இல்ல கிளம்புங்க, நல்லா இருப்பீங்க. காசை கொடுத்தாது கிளம்பலாம் வச்சுக்கோங்க. சரி இருக்கட்டும். அதனால மான்குட்டி இல்லன்னு எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்கற நிலையில இல்ல. மான்குட்டி வேணும்னா மான்குட்டி எப்படி இருக்கும், மான்குட்டியினுடைய அங்க அடையாள லட்சணங்கள் எப்படி இருக்கும்ன்றதை எடுத்து சொல்லுங்க. மானை கொடுப்பதற்குரிய வழிமுறை என்னன்றதை நான் சீக்கிரமா முடிவெடுக்கிறேன். இதை சொல்றேன். காயாத கானகத்தே Bravo!
நானே பிடிக்க வரவில்லை. எல்லாம் 23 பிடிக்கசி மாதிரி ஒரு மீச வேற கிளம்பியா முதல்ல சும்மைத்தாடே என் அருமை சகோதரா சொல்லுமா அண்ணே புலியை வேட்டையாடி குடித்தோலை அணிந்தவனே வா அண்ணே வரட்டும் சாமி மன்னா நாடும் திருச்செந்தூரில் மன்னாவே
பாடிட்டேங்க முருகன் எங்கிட்டு போனான்னு தெரியல. மயில் எடுத்துட்டு சுத்த போயிட்டாரோ அதானே முருகா மினி பஸ்ல வர்றாரு. வள்ளி வேலனாகவும் வேடனாகவும் உம்மை ஆட்கொள்வதற்காக யாமைக்கு வந்தோம். உமக்கு வேண்டிய வரங்களை ஆளுடைய நிறந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெட்டை கூசிய தனிமையில் வாழ்க குக்குடம் வாழ்க செட்டையில் ஏறிய மங்கை வாழ்க ஆணைதரன் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சிறடியார்கள் எல்லாம் என்று இந்த உலகில் வாழ மக்கள் அனைவருக்கும் வள்ளி தேவையான தேவ சமேதர சண்முகநாதராக காட்சி கொடுத்து அருள் செய்ய வேண்டும் முருகன். நீ கோரிய வரத்தின்படியே இவ்வுலக மக்கள் அனைவரும் வள்ளி தேவையான சுப்பிரமணிய சுமதர் என்று அழைப்பார்கள். உமக்கே முதலிடம் தந்தோம். நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யும். இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எந்தவித நோய் நொடிகளும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சௌபாக்கியமாக வாழ்வார்கள். அப்படியே வரம் தந்தோம். நாடு செழிக்க நல்ல மழை பெய்ய, நாடு செழிக்க நல்ல மழை பெய்ய.